ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஜி ஸ்கூல் குக்கிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்களா? இன்றைக்கான குக்கிங் வீடியோவில் நம்ம பேக்கரி ஸ்டைல் வெண்ணிலா கப் கேக் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சுலபமாக, டேஸ்ட்டாக, குயிக்காக பிகினர்ஸ் கூட இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற அளவுகள் படி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே சூப்பரான கப் கேக் செய்யலாம். ரொம்ப சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்குது பாருங்கள். இதில் நாம் முட்டை யூஸ் பண்ணலை, எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணலை, அவன்லேயும் வைக்கலை. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சாதாரண பாத்திரத்தில் தான் வச்சு பேக் பண்ணி இந்த கேக் செஞ்சுருக்கோம். ஸோ இந்த சூப்பரான ஸ்பாஞ்சியான வெண்ணிலா கப் கேக் எப்படி செய்யலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு அடி கனமான கடாய் வச்சு அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்டு, அதுக்கு மேலே ஒரு அடி கனமான தட்டு வச்சு மூடி போட்டு இது மாதிரி ஒரு 10 நிமிஷம் முதல்ல நீங்கள் ப்ரீ ஹீட் பண்ணிவிடுங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு. அடுத்ததாக ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. ஒரு ஃபில்டர் ஒன்று வச்சு 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. இந்த கப்பில் தான் எல்லாத்தையுமே நீங்கள் அளக்கணும். 1 கப் மைதா மாவு எடுத்துகிட்டு அது கூடவே 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்துக்கலாம். கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் எடுத்துக்கோங்க. மில்க் பவுடர் சேர்த்து செய்யும்போது கேக் ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ அதை சலித்து எடுத்ததுக்கப்புறம் அது கூடயே ஒரு 1/2 கப் அளவுக்கு பவுடர் சுகரையும் சலித்து எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சலித்து எடுத்தாச்சு. இப்போ இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு எந்தவித ஃப்ளேவரும் இல்லாத குக்கிங் ஆயில் எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிரை நல்லா ஒரு விஸ்க்கு ஒன்று வச்சுட்டு நல்லா ஈவனாக விஸ்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் ஒரு விஸ்க்கு ஒன்று வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரே பக்கமாக மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கெட்டியாக ஆகிற மாதிரி இருக்கும். ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கேக் பேட்டர் அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். பாருங்கள், இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் வாசனைக்காக வெண்ணிலா எசன்ஸ் 1 ஸ்பூன் சேர்க்குறேன். நீங்கள் எந்த எசன்ஸ் வேணாலும் உங்களுடைய ஃப்ளேவர் எதுவோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். நான் வெண்ணிலா ஃப்ளேவர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை ஒரு கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரவுண்டு கொடுத்து ஒரு கட் கொடுக்கணும். இப்படி தான் கேக் பேட்டரை நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரிப்பன் மடிப்பு வரணும். இப்போ இந்த கேக் பேட்டர் ஒரு ஓரமாக இருக்கட்டும். நான் இந்த பேப்பர் கப்பில் தான் இன்றைக்கி கப் கேக் செய்ய போகிறேன். இந்த மாதிரி கப்பு இருந்தால் நீங்கள் கடையில் கொடுத்து வாங்கிக்கலாம். ரொம்ப கம்மி தான். அப்படி இல்லைனா நீங்கள் வீட்டில் சின்ன சின்ன பொரியல் கப்புங்க வச்சுருப்பீங்க இல்லைங்களா, அந்த கப்பு கூட நாம் எடுத்துக்கலாம். நான் இது 2த்துலேயுமே உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். 2த்துலேயுமே ரொம்ப சாஃப்டான கப் கேக் கிடைக்கும். இப்போது இந்த சில்வர் கப்பில் மட்டும் நாம் லைட்டாக ஆயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு மைதா மாவை கொஞ்சம் டஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய கேக் ஒட்டாமல் வரும். ஆனால் பேப்பர் கப்பில் நீங்கள் அதெல்லாம் எதுவும் செய்ய வேண்டியதில்லை, அப்படியே இருக்கட்டும். இது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த கேக் பேட்டரை 1/2 கப் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. 1/2 கப் ஊற்றினா தான் அந்த கேக் பொங்கி வரும்போது நம்மளுக்கு கரெக்டான 1 கப் அளவுக்கு அந்த கேக் கிடைக்கும். நீங்கள் 1 கப் அளவுக்கு ஊற்றிட்டிங்கன்னா கேக் பொங்கி வழிஞ்சிரும். அப்போ நம்மளுக்கு நல்லா இருக்காது. இப்போ நாம் ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்ததில் இதை எடுத்து வைக்கலாம். நான் மேலே ஒரு கார்னிஷிங்காக முந்திரி பாதாம் இது மாதிரி கட் பண்ணி மேலே கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். கூடவே கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸும் நான் சேர்த்துருக்கேன் ஒரு கலர்ஃபுல்காக. இப்போது நம்ம ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்த கடாயில் இதில் சேர்த்துடலாம். ஒன்று எடுத்து நல்லா ரவுண்டாக இது மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருங்க. இது ஒரு 30லேருந்து 35 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போது லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பேக் பண்ணி எடுங்க. எனக்கு 35 நிமிஷம் ஆச்சு. அவங்கவுங்க கடாய் யூஸ் பண்ணுறதை பொறுத்து இது பேக் ஆகும். அதனால் நீங்கள் அடிக்கடி எடுத்து செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு டூத் பிக் ஒன்று வச்சுட்டு அடிக்கடி ஒட்டுதா இல்லையா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிவிட்டு பாருங்கள். 30 நிமிஷம் கழிச்சுட்டு பாருங்கள். எனக்கு 35 நிமிஷம் சரியாக இது பேக்காக ஆச்சு. இப்போ எல்லாமே வெந்திருக்கு. இப்போ நான் இதை எடுத்து ஆற வச்சுட்டு டீமோல்ட் பண்ணி காட்டுறேன். நம்மளுடைய கப் கேக் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். பேப்பர் கப்பில் நான் முதல் டீமோல்ட் பண்ணி காட்டுறேன். ஒரு கத்தி ஒன்று வச்சுட்டு நல்லா சைடில் எடுத்து விடணும். எடுத்து விட்டிங்கன்னா அந்த கப் கேக் நம்மளுக்கு சூப்பராக கிடைக்கும். ஒரு கத்தி ஒன்று வச்சுட்டு இது மாதிரி சைடில் எடுத்து விட்டு அப்படி தட்டினீங்கன்னா கப் கேக் நம்மளுக்கு வந்துடும். ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள். சில்வர் கப்லேயும் இதே தான். அதையும் பாருங்கள் நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பேக்கரி ஸ்டைல் கப் கேக் சூப்பராக வீட்டிலே வந்து செஞ்சிட்டோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது, ரொம்ப சுவையாகவும் இருந்தது. நம்ம நட்ஸு இந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ்லாம் சேர்த்துருக்கும்போது பார்க்கவே ஒரு கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த கப் கேக் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, it's bye from Vijis.